சுங்க திணைக்களம் எந்த அல் குர்ஆன் பிரதிகளையோ மொழிபெயர்ப்பையோ தடுத்து நிறுத்தவில்லை. எனக்கு இதனுடன் இது இறக்குமதி செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எனக்கு தொடர்பு இருக்கின்றது. உலகில் எங்காவது ஒரு இடத்தில் அல் குர்ஆனினை விளங்கப்படுத்துவது, அதை பற்றி போதிப்பது தீவிரவாதத்திற்கு சந்தர்ப்பம் அளிக்கும், ஊக்குவிக்கும் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அப்படியானால் இலங்கையில் மட்டும் ஏன் அல் குர்ஆனையோ அல் குர்ஆன் மொழிபெயர்ப்போ இலங்கைக்குள் இதற்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களினை தடை செய்ய வேண்டுமென்றால் அல்லது வரையறைக்கு உட்படுத்த வேண்டுமென்றால் பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டு அது இந்த ஷெட்யூல் பி என்று சொல்லக்கூடியதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய கிளியரன்ஸ் பெற வேண்டும் என்பதுதான் இங்கு சிக்கலான விடயம். அப்ப எப்படி பாதுகாப்பு தரப்பினர் அப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்? ஒரு மனிதனுக்கு இது விளங்கவில்லை, அவருக்கு இதுக்காக வேண்டிய ஒரு ஃபுட் நோட் கொடுக்க வேண்டும் என்பதை இன்னொரு மனிதரை எப்படி விளங்கிக் கொள்வார்? அவருக்கு அது தெரியாது. எனவே நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த நிபந்தனை தேவையற்றது. இது தேவையற்ற நிபந்தனை என்பதுதான். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அவர்களால் வழங்கப்பட்ட கடிதம். பாதுகாப்பு அமைச்சு இந்த கிளியரன்ஸ் கொடுப்பதற்காக வேண்டி கையாடுகின்ற ஊடகம் அல்லது கரண்டி அல்லது உறுப்பு அல்லது ஆயுதம் தான் இந்த ரிவ்யூ கமிட்டி. ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு முக்கியமான ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடை. இன்றைய நாட்களிலே நாங்கள் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு முடக்கம் தொடர்பிலே, ஒரு பூதாகரமான விவகாரம் தொடர்பிலே தொடர்ந்தும் பல விடயங்களை பேசி வருகின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2024ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய இலங்கை பிரஜை சாதிக் ஹாஜியார் அவர்களினால் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் இன்றளவிலும் சுங்கத் திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை எப்படியாவது மீட்க வேண்டும், மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் வகையிலே அவைகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த குர்ஆன்கள், அந்த மொழிபெயர்ப்புகளை மீட்கும் விவகாரத்திலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே பலரையும் சந்தித்து வருகின்றோம், பலரோடும் பேசி வருகின்றோம். அதன் விளைவாக இப்போது ஒரு சாதகமான முடிவு எட்டப்படக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்தவனாக இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு நபரை சந்திப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இலங்கை சுங்கத் திணைக்களத்திலே சிரேஷ்ட பிரதி பணிப்பாளராக இருக்கக்கூடிய, தற்போதும் சேவையிலே இருக்கக்கூடிய கலாநிதி அல்ஹாஜ் அஷ்ரஃப் சம்சுதீன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே சந்தித்து அவரிடத்திலே சில விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த அல் குர்ஆன் முடக்கம் தொடர்பான விவகாரம் பூதாகரமாக மாறியது மிக அண்மையிலே ரிவ்யூ கமிட்டியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஷேக் அர்க்கம் நூராமித் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைக்காக சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார். அங்கே அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அதனைத் தொடர்ந்து சாதிக் ஹாஜியார் வெளியிட்ட சில வீடியோக்கள், இப்படித்தான் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கிறது மீண்டும். அதனைத் தொடர்ந்து நான் முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்திலே நேரடியாக ரிவ்யூ கமிட்டியை சந்தித்து அவர்கள் வழங்கிய அந்த செவ்வியை முழுமையாக எந்த விதமான தெரிவுபடுத்தல், எந்த விதமான எடிட்டும் செய்யாமல் அவற்றை முழுமையாக உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அதிலே அவர்கள் முன்னாள் பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார் ஹாஜியாருடைய பெயரை குறிப்பிட அவருக்கான வாய்ப்பை வழங்குமாறு அழைத்திருந்தார். அவரை சந்தித்தோம். அவர் பல சர்ச்சைக்குரிய விடயங்களை சொல்லியிருந்தார். நான் அப்போதே சொன்னேன், இப்ராஹிம் அன்சார் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு ஏதாவது பதில்களை சொல்ல விரும்பினால் ரிவ்யூ கமிட்டிக்கு முழுமையான அவகாசம் இருக்கின்றது என்று. ஆனால் இதுவரையிலே அவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளவில்லை. இந்த பின்னணியிலே தான் நாங்கள் மிக அண்மையிலே அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய கேபினட் ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பிலே கேட்டிருந்தேன். அமைச்சர் சொன்ன ஒரு விடயம்தான், நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ரிவ்யூ கமிட்டி எமக்கு சொல்லவில்லை, அதற்கு மாற்றமான சில விடயங்களை தான் எமக்கு கிடைத்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். விடிவெள்ளி பத்திரிகை அது தொடர்பிலே விரிவான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது. இப்போது நாங்கள் கேள்விப்படுகின்றோம், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லது மிக அண்மையிலே பாதுகாப்பு கூட்டம், செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறவிருப்பதாகவும் அதிலே இந்த விவகாரம் பேசப்படவிருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எப்படியோ இந்த இலங்கை மக்களுடைய, முஸ்லிம்களுடைய அழுத்தம் காரணமாக அரசாங்கம் எப்படியாவது இதற்கு ஒரு சாதகமான முடிவை எட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சந்தோஷமாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே நாங்கள் இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முடக்கம் விவகாரத்திலே பலரோடும் பேசி வருகின்றோம்.
உங்களை பற்றி பலரும் சொன்னார்கள். தற்போது இலங்கை சுங்கத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் அவர் இந்த அல் குர்ஆன் பிரதிகளை, அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை மீட்கும் விவகாரத்தில் அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகாரி என்று. எனவே தான் உங்களை சந்திக்க வந்தோம். முதலிலே உங்களை பற்றி ஏதோ ஒரு சிறிய அறிமுகத்தை செய்து கொள்ளுங்கள். நன்றி. எனது பெயர் அஷ்ரப் ஷம்சுதீன். நான் சுங்க திணைக்களத்தில் 1997 ஆண்டு சேருகிறேன். ஒரு சுங்க அதிகாரியாக இப்போது சுங்க திணைக்களத்திலே சிரேஷ்ட பிரதி பணிப்பாளராக சேவை செய்கிறேன். இப்போது சேவையில் உள்ள முஸ்லீம் அதிகாரிகளிலே சிரேஷ்ட அதிகாரியாக நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இலங்கை முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே பல இடங்களிலே விரைவுரைகள் நடத்துவது, முஸ்லீம் மக்கள் எவ்வாறு வியாபார விடயங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பது, அது மட்டுமின்றி துரதிர்ஷ்டவசமாக இலங்கை சுங்க திணைக்களத்துக்கு அதிகமாக தண்டப்பணம் செலுத்துபவர்கள் முஸ்லீம் மக்கள். எனவே நான் அந்த முஸ்லீம் மக்களை அறிவூட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே பல இடங்களிலே விரைவுரைகளை சுயேட்சையாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் தொலைக்காட்சியிலும் பல கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கின்றேன். இந்த மக்களை நேரான வழியில் வியாபாரத்தை எவ்வாறு செய்வது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி தற்போது நான் இலங்கை சுங்க திணைக்களத்திலே லஞ்சம் ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பாளராக இருக்கின்றேன். என்னை அதற்காக வேண்டி குறிப்பிட்ட துறைக்காக வேண்டி என்னை தெரிவு செய்து அந்த நியமனத்திலே வைத்திருக்கின்றார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கூட ஒரு பூதாகரமான ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரத்தை நாங்கள் பேசப் போகின்றோம். தற்போது நீங்கள் சேவையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இப்படியான ஒரு செவியை கொடுப்பதில் உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லையா? நீங்கள் கூறுவது ஒரு முக்கியமான விடயம்தான். நான் பொதுவாக ஒவ்வொரு முறையும் சுங்க திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரி நியமிக்கின்ற போது அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்றுக்கொள்வேன். சுங்க திணைக்களம் சம்பந்தமான விடயங்களில் வெளியில் பேசுவதற்காக வேண்டி. எங்களது திணைக்களத்திலே ஒரு வெகுசன தொடர்பு சாதன ஒரு அதிகாரி இருக்கின்றார். அவர் தான் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் என்று சொல்வார்கள் சட்டத்தின்படி. அவரிடத்திலே நான் அனுமதி பெற்றிருக்கிறேன் இதுவான செவ்விகளுக்கு முகம் கொடுப்பதற்கும் கூறுவதற்கும். பொதுவாக நீங்கள் எதை கூறினாலும் அல்லாஹ்வுடைய திருக்கலாம் என்று வருகின்ற போது, இஸ்லாம் என்று வருகின்ற போது நான் ஒரு அரச சேவையாளர் என்பதையும் தாண்டி எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசக்கூடிய விடயங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்புதாரி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முன்னாள் பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார் எமக்கு வழங்கிய சேவையை அடுத்து அவருக்கு எல்லோடி அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுக்கும் அவ்வாறான விடயங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டால் அது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமாக. பொதுவாக நான் இந்த விடயத்தில் முதலாவதாக ஒரு சுங்க திணைக்களத்தின் சட்ட வாக்கு அதிகாரி என்ற ரீதியாகவும், இரண்டாவதாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலும், இவற்றெல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை உள்ளவன் என்ற அடிப்படையில் இலங்கையில் நான் யாருக்கும் பயமில்லாமல் எந்த செவியும் வழங்குவதற்கு இஸ்லாத்துக்காக வேண்டி தயாராக இருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் சொல்லுங்கள், தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் இந்த விவகாரத்திலே அஷ்ரப் ஷம்சுதீன் ஆகிய நீங்கள் எப்படி சம்பந்தப்படுகிறீர்கள்? முதலாவதாக நான் உங்களுடைய தலையங்கத்தை திருத்த வேண்டி இருக்கின்றேன். சுங்க திணைக்களம் எந்த அல் குர்ஆன் பிரதிகளையோ மொழிபெயர்ப்பையோ தடுத்து நிறுத்தவில்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து. பல இடங்களிலே முன்மொழியப்படுகின்றது சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, சுங்கத்தினத்தில் டிடெயின் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய, இது முற்றுமுழுதான தவறான விடயம். சுங்க திணைக்களம் எந்த அல் குர்ஆன்களையோ மொழிபெயர்ப்புகளையோ தடுத்து நிறுத்தவில்லை. இதற்கான முக்கியமான காரணம், நான் இதனுடன் எவ்வாறு தொடர்படுகிறேன் என்றால், மிக அண்மையில் இது சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது முஸ்லிம் கலாச்சார விவகார திணைக்களத்திலே. அதற்காக வேண்டி நிறுவனத்தின் சார்பாக, சுங்க திணைக்களத்தின் சார்பாக என்னை ஒரு பிரதிநிதியாக அனுப்பினார்கள். அதற்கு முதலிலிருந்தே இந்த குர்ஆன் பிரதிகளிலே வெளியே எடுப்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் அதிகாரி என்ற ரீதியில் என்னால் என்ன பல விடயங்களில் நான் தொடர்புபட்டிருந்த காரணத்தினால் எனக்கு இதனுடன் இது இறக்குமதி செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எனக்கு தொடர்பு இருக்கின்றது. இப்போது உத்தியோகபூர்வமாகவே அந்த திணைக்களத்திலே நாங்கள் அன்று போய் கதைத்தோம். அதற்காக வேண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூ கமிட்டி என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் வந்திருந்தார்கள். இஸ்லாமிய கலாச்சார திணைக்களத்திலே பிரதி அமைச்சரின் கீழ் அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் நான் நேரடியாக கலந்து கொண்டேன். அதன் போது பல கருத்துக்கள் முன்வெளியப்பட்டாலும் நான் கூறிய முதலாவது கருத்து, அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்பது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களூடாக வருவதனால் அவை முற்றுமொழிதாக உடனடியாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது விடயம், இலங்கை கான்ஸ்டிடியூஷனின் படி, அரசியல் அமைப்பின் யாப்பின் படி 10ஆம் பிரிவின் கீழ் ஒவ்வொரு இலங்கை நாட்டு பிரஜைக்கும் தான் பின்பற்றக்கூடிய எந்த மதத்தையும் பின்பற்றுவது, அந்த மதத்தில் உள்ளவாறு தன்னுடைய நடவடிக்கைகளை கொண்டு செல்வது, தன் மதம் சார்ந்த பொடியங்களை இறக்குமதி செய்வது, ஏற்றுமதி செய்வது, அதை கொண்டு வருவதற்கான சகல உரிமைகளும் இருக்கின்றது. அதன் 14 பிரிவின் கீழே
அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனை அமல் செய்யக்கூடிய, அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சுதந்திரம் இலங்கை திருநாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது முஸ்லிம் மக்களினுடைய இந்த புனித கிரந்தங்களும் முஸ்லிம் மக்களுடைய இந்த புத்தகங்களும் மட்டும் ஏன் இவ்வாறான ஒரு சுற்று நிருபத்தின் மூலம் தடை செய்யப்பட வேண்டும் என்பதே எனது கேள்வி. அதாவது அதற்கு பதில் சொல்வதாக இருந்தால் நீங்கள் வேற்று கிரகத்திலே இருந்து வந்த ஒருவரா என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. காரணம் 2019 ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதம், இஸ்லாமோஃபோபியா இலங்கையிலே எங்கும் பேசப்பட்டன. பலரும் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக ஞானசார தேரர் ஆங்காங்கே ஊடகவியலாளர் மாநாடுகளை நடத்தி குர்ஆனிலே இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது என்ற மிக மோசமான கருத்துக்களை முன்வைக்க அப்போதைய இருந்த பணிப்பாளர் ABM அஷ்ரஃப் அவர்கள் இந்த கமிட்டியை நியமிக்கிறார். இவர்கள் மூலமாகவாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று. மிக அருமையான விடயம். நீங்கள் கூறக்கூடிய காலகட்டத்தில் இலங்கையின் சட்ட அமைச்சராக இருந்தவர் யார் என்று கூற முடியுமா? ஒரு முஸ்லீம் இருக்கிறார் சட்டத்துறைக்கு பொறுப்பாளராக, இஸ்லாமிய கலாச்சாரத்திலே பிரதி அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அதுவும் ஒரு முஸ்லீம் இருக்கின்றார். இந்த நிலைப்பாட்டின் கீழே எவ்வாறு முஸ்லிம்களுக்கு மட்டும் இவ்வாறான ஒரு கோப்பு வர முடியும்? முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், எங்காவது புலனாய்வுகளின் மூலம் குர்ஆனை பார்த்ததனால் அல்லது குர்ஆனை விளங்கி கொண்டிருந்தால் அல்லது குர்ஆனில் கூறப்பட்ட விடயத்தினால் தான் இவர் இந்த குண்டை வைத்தார் அல்லது இந்த தாக்குதலை மேற்கொண்டார் அல்லது இந்த தீவிரவாதத்தை உருவாக்கினார் என்று கூறப்பட்டிருக்கிறதா? இலங்கையில் உலகில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு நாட்டில் அல் குர்ஆனில் கூறப்பட்ட விடயங்களை கொண்டு முஸ்லீம்கள் பிழையான வழியில் செல்கிறார்கள் என்று குர்ஆன் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? உலகில் எங்காவது ஒரு இடத்தில் அல் குர்ஆனினை விளங்கப்படுத்துவது, அதை பற்றி போதிப்பது தீவிரவாதத்திற்கு சந்தர்ப்பம் அளிக்கும், ஊக்குவிக்கும் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அப்படியானால் இலங்கையில் மட்டும் ஏன்? அதிர்ஷ்டவசமாக இன்று அதனுடைய சூத்திரதாரிகள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதன் பின்னால் நின்றவர்கள் யார் என்று வந்திருக்கின்றது. யார் என்று வெளிப்படையாக கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது நிச்சயமாக முஸ்லிம்களோ முஸ்லிம் அமைப்புகளோ இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் ஈஸ்டர் தாக்குதல். நிச்சயமாக. எனவே இங்கு வெளிப்படையான உண்மை அது. எனவே இந்த அல் குர்ஆனை ஓதித்தான் அல்லது அல் குர்ஆனை படித்துத்தான் அவர்கள் இவ்வாறான தவறான விடயங்களுக்கு போனார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அடுத்தது அந்த குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டீர்கள். அந்த சந்தேக நபர்கள் முஸ்லிம் மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அந்த குண்டுக்கு எதிர்ப்புக்கு எதிராக இருக்கிறார்கள். எல்லாரும் மக்களும் அவரை வெறுக்கிறார்கள், அந்த செயலை செய்தவரை. அப்படிப்பட்ட அந்த நபர் அரபு மொழியிலே பாண்டித்தியம் உள்ளவர். எனவே அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பு தேவையில்லை இவ்வாறான ஒரு விடயத்தில் ஏற்பட. எனவே மொழிபெயர்ப்போ அல் குர்ஆனோ அவரை பிழையாக வழிநடத்தவில்லை என்பது எல்லோரும் தெரிந்த உண்மை. எனவே எதற்காக இது தடை செய்யப்பட வேண்டும்? ஆனால் ஒரு விடயம் இருக்கின்றது, நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனையோ அல்லது சட்டத்தின்படியோ இந்த சட்ட வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். அதுக்கு சொல்வார்கள் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்வார்கள். இப்போ அர்த்த நிரூபணை என்று சிங்களத்தில் சொல்வார்கள். எனவே இந்த இன்டர்பிரிட்டேஷன் என்பது நபருக்கு நபர் வேறுபடலாம். அவர் எதை சார்ந்தவராக இருக்கிறாரோ அது அவருடைய இன்டர்பிரிட்டேஷனில் செல்வாக்கு செல்லும். ஒவ்வொரு கொள்கையினுடையவர்களுடைய கொள்கைகள் அதில் வரும். எனவே இந்த அல் குர்ஆனினை இவ்வாறு இன்டர்பிரிட்டேட் பண்ண நேரத்தில் அதில் விதவிதமான விளக்கங்கள் வரலாம். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அவ்வாறு தவறான விடயங்கள் எந்த முஸ்லிமாலும் எடுத்து சொல்லப்பட மாட்டாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய வசனங்கள். அது இறக்கப்பட்ட காலத்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும், எதற்காக அருளப்பட்டது என்று இருக்க வேண்டும். இது போன்ற பல நிலைமைகளின் கீழ் தான் இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் இறக்கப்பட்டன. இந்த விளக்கம் உள்ளவர்கள் உலமாக்கள். எனவே இந்த உலமாக்களுக்கு தெரியும் இது எதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது, எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது என்று. எனவே தான் இந்த அல் குர்ஆனையோ அதன் மொழிபெயர்ப்போ அங்கீகரிக்கப்பட்ட சவுதி நிறுவனங்களினால் வருகின்ற போது அவற்றை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம். சுங்க விதிமுறைகளை மீறிதான் இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு இலங்கைக்கு வந்திருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. சுங்க கட்டளை சட்டத்திலே 167 பிரிவுகள் இருக்கின்றன. அதில் 165 பிரிவுகள் அமலாக்கப்படுகிறது. அதிலே ஷெட்யூல் அட்டவணைகள் இருக்கின்றன, 7 அட்டவணைகள். அதில் ஒரு அட்டவணை இருக்கின்றது, ஷெட்யூல் B என்று சொல்வார்கள். ஷெட்யூல் B என்றால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்கள், இறக்குமதி செய்வதற்கு ஏனைய நிறுவனங்களே அனுமதி பெற வேண்டிய பொருட்கள், அவை வரையறுக்கப்பட்ட பொருட்கள் என்று கூறப்படும். சரிதானே? அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை அதாவது இலங்கைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ரிவ்யூ கமிட்டியின் அனுமதியை பெற வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பினரால் ஒரு சட்டம் போடப்பட்டது 2019 பின்னால். அதிலே தான் முக்கியமான விடயம் இருக்கின்றது. அல் குர்ஆனையோ அல் குர்ஆன் மொழிபெயர்ப்போ இலங்கைக்குள் இதற்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களினை தடை செய்ய வேண்டுமென்றால் அல்லது வரையறைக்கு உட்படுத்த வேண்டுமென்றால் பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டு
அது இந்த ஷெட்யூல் பி என்று சொல்லக்கூடியதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். இதுவரை ஷெட்யூல் பியிலே அவ்வாறான சட்டவாக்கம் உருவாக்கப்பட்டில்லை. எனவே இது ஒரு சுற்று நிருபத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருப்பினும் சுங்க திணைக்களத்திற்கு இவ்வாறான ஒரு சுற்று நிருபம் இருக்கின்ற பட்சத்தில் சுங்க தினத்திற்கு எந்த பொருட்களையுமே வெளியிட முடியாது. அது எந்த காரணம் கொண்டும் கிளியரன்ஸ் வழங்க முடியாது சுங்க திணைக்களத்துக்கு. சுங்க திணைக்களம் என்பது சட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனம் மட்டுமே. எனவே நீங்கள் கூறியது போல் ஒரு சுற்று நிருபம் இருக்க வேண்டும் என்றால் அந்த சுற்று நிருபத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதன்படித்தான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பொதுவாக ஒரு பொருள் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அந்த சட்டத்தில் தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்தால் இறக்குமதி செய்கின்ற பட்சத்திலே அது பறிமுதல் செய்யப்பட்டு அது ஒன்று இல்லாமலாக்கப்படும், அழிக்கப்படும், அல்லது மீள விற்பனை செய்யப்படும், அல்லது அதற்கு மீண்டும் ஏற்றுமதிக்கு அனுப்பப்படும். ரீஎக்ஸ்போர்ட்டுக்கு இந்த 3 விடயங்களும் நடைபெறும். அடுத்த விடயம், ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் யாதாயினும் ஒரு நிறுவனத்திலே அனுமதி பெற்று வர வேண்டுமானால் அந்த நிறுவனத்தின் அனுமதி பெறாமல் வந்திருந்தாலும் கூட நாம் ஒரு சந்தர்ப்பம் வழங்குவோம் அவர்களுக்கு, நீங்கள் அனுமதி பெற்று கொண்டு வாருங்கள், உங்களுக்கு வழங்குவோம். எனவே இந்த நிலைப்பாட்டிலே இந்த அல் குர்ஆனிலே அந்த சுற்று நிறுவம் இருந்த காரணத்தினால், அது சட்டவாக்கப்படி பார்லமெண்டத்தில் வராவிட்டாலும் கூட ஒரு செயன்முறை இருந்த காரணத்தினால் இது முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திற்கு ரெஃபர் பண்ணப்படுகின்றது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், இந்த குர்ஆன் பிரதிகளை இறக்குமதி செய்ததே முஸ்லிம் கலாச்சார விவகார திணைக்களம். எனவே அவர்கள் இறக்குமதி செய்தவர்கள். எனவே அவர்களே அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். அவர்கள் எதை கொண்டு வந்திருப்பார்கள்? அவர்களால் கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய பொருட்களை மட்டும்தான் அவர்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இதற்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய கிளியரன்ஸ் பெற வேண்டும் என்பதுதான் இங்கு சிக்கலான விடயம். பாதுகாப்பு அமைச்சில் உள்ளவர்கள் குர்ஆனை பற்றிய பாண்டித்யம் உள்ளவர்கள் அல்ல, இஸ்லாமிய அறிவு பற்றிய பாண்டித்யம் பெற்றவர்கள் அல்ல. எனவே அதை பற்றிய பாண்டித்யம் பெற்ற எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வழங்கக்கூடிய ஒரு குழுவால் இது கொடுக்கப்பட வேண்டுமா முடியாதா என்பது வழங்கப்படுகிறது. எனவே அதுதான் இஸ்லாமிய கலாச்சார திணைக்களத்திலே அக்காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட அந்த குழுவுக்காக வேண்டி அது வழங்கப்படுகிறது. அவர்கள் இதனை வாசித்து விட்டு இதை கொடுக்கலாம் என்று கூறினால் கொடுக்கலாம் என்று கூறலாம். இதுதான் இந்திய நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையுமே அல் குர்ஆனோ அதனுடைய மொழிபெயர்ப்போ தடை செய்யப்பட்டதாக வரையறுக்கப்பட்டதாக இலங்கை சட்டத்துறையிலே சட்ட வாக்கத்திலே எங்குமே இல்லை என்பது எனது அறிவு கட்டிய வரையிலே நன்றாக எனக்கு தெரியும். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்துப்படி பார்ப்பதாக இருந்தால் மீளாய்வு குழு அவர்கள் வழங்கிய அந்த ரிவ்யூவின் அடிப்படையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே சொல்ல வருகிறது. அவர்கள் வழங்கிய தரவின் அடிப்படையிலே பாதுகாப்பு அமைச்சு இப்பிரதிகளினை நீங்கள் வெளியிட வேண்டாம் என்று சுங்க திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. ரிவ்யூ கமிட்டி இந்த முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய அந்த நியமிக்கப்பட்டிருக்கூடிய அந்த குழுவினால் பாதுகாப்பு அமைச்சுக்கு அது அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு அமைச்சினுடைய கிளியரன்ஸ் இல்லாதனால் நாங்கள் அவற்றினை வழங்காமல் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். சுங்க திணைக்களம் நிறுத்தி வைக்கவில்லை. ஆனால் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் இலங்கையிலே ஏற்பட்ட நிலவரம், முஸ்லிம்கள் மீது வந்த அந்த அதிருப்தி, முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த அந்த சூழல், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு தரப்பினரால் ரிவ்யூ கமிட்டிக்கு ஒரு கைட்லைன்ஸ் வழங்கப்படுகிறது. அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அவர்களை எப்படி நாம் குற்றம் சொல்ல முடியும்? கைட்லைன்ஸை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய கலாச்சார திணைக்களத்தினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கைட்லைன்ஸிலே இஸ்லாமிய பதிப்பகங்கள் அல்லது இஸ்லாமிய புத்தகங்கள் அல் குர்ஆனும் அதில் உள்ளடக்கியிருக்கிறார்கள் ஏனென்று எனக்கு விளங்கவில்லை. அவற்றினை நீங்கள் இஸ்லாமிய கலாச்சார திணைக்களத்திலே நீங்கள் கிளியரன்ஸ் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனுப்புவோம். எனவே அதனை பார்த்து முடிவு செய்ய வேண்டியது இஸ்லாமிய கலாச்சார திணைக்களமும் அவர்களால் நியமிக்கப்பட்ட குழுவும் தான். எனவே அவர்கள்தான் இதை பற்றிய பாண்டித்யம் உள்ளவர்கள். இது பாதுகாப்புத்துறைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதா இல்லையா என்பதை எனது அறிவு கெட்டிய வரையிலே நான் நினைக்கவில்லை உலமாக்களால் முடிவு செய்யப்பட முடியும் என்று. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானிக்க வேண்டிய விடயம். அவர்கள் தான் பாதுகாப்பு இடத்திலே பாண்டித்யம் பெற்றவர்கள். எனவே இலங்கை நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்பதை அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அப்ப எப்படி பாதுகாப்பு தரப்பினர் அப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள்? நாங்கள் இறுதியாக நடந்த கூட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சினுடைய பிரதிநிதி ஒருவர் வந்திருந்தார். அப்போது நாம் கூறினோம் அரபு மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆன்கள் அனைத்தையும் விடுவிக்க வேண்டும் என்று. அதனை பிரதி அமைச்சரும் ஏற்றுக்கொண்டார், அவரும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் கூறிய விடயம் மொழிபெயர்ப்பு விடயத்திலே
எமக்கு கமிட்டியினால், அதாவது கலாச்சார திணைக்களத்தால் நீக்கப்பட்ட குழுவினால் எங்களுக்கு சிபாரிசு செய்தால் மட்டுமே, பரிந்துரை செய்தால் மட்டுமே நாம் அவற்றுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கலாம் என்று அவர் அவ்விடத்திலேயே கூறினார். அவர்கள் தான் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி என நினைக்கிறேன், அவர்கள் எழுத்து மூலமாக அவர்களுடைய கிளியரன்ஸை கொடுத்து விட்டார்களே. அவர்கள் கொடுத்த கிளியரன்ஸினுடைய பிரதி எங்களிடத்தில் இல்லை. அதில் அவர்கள் எதை கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. என்னிடத்திலே அந்த கடிதம் இருக்கின்றது. நான் இப்போது இந்த நேர்காணலிலே உங்களுக்கு அதனை வழங்கினால் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு ஏன் தாமதம் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். இருக்கின்றது. இந்த கடிதத்திலே அவர்கள் முக்கியமான ஒரு விடையை குறிப்பிடுகிறார்கள். அதாவது 2025ஆம் ஆண்டு கடிதத்திலே இதில் கூறுகிறார்கள், chronic translation must have footnotes or explanatory notes where needed, particularly for those ayah verses which could be misunderstood by the reader without proper explanation. இவர்கள் கூறுகிறார்கள், அதனை வாசிக்கக்கூடியவர் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் என்று. அல் குர்ஆனிலே உள்ள விஷயங்களை பிழையாக விளங்கிக் கொள்ளும். பொதுவாக அல் குர்ஆனிலே உங்களுக்கு தெரியும், இதே சுத்தி இல்லாத எவரும் அந்த அல் குர்ஆனை தொடமாட்டார்கள் என்று இருக்கின்றது. இது உலமாக்களுக்கு நன்றாகவே தெரியும், அவர்களுக்கு என்னை விட நன்றாக தெரியும். எனவே அல் குர்ஆனிலே ரெப்ரசன்டேஷன், அதை வாசிக்கக்கூடியவரனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் கொள்கைகளை அல்லது செயற்பாடுகளை செயற்படுத்த வேண்டுமா? அதனை வாசிக்கக்கூடியவர் பிழையாக விளங்கிக் கொள்வாராம். அப்படி அல்ல. ஹதீஸ், அல் குர்ஆன், இஜ்மா, கியாஸ், அவ்வளவு கிதாபுகளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். எனவே வாசிப்பவருக்கு அது பிழையான விளக்கத்தை ஒரு நாளும் கொடுக்க முடியாது. எனவே அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பும் அது இன்டர்பிரேஷனும் அவர் பிழையான ஒரு நிலைமையை அவருக்கு ஏற்படுத்த முடியாது. எனவே அதனை ஒரு நிபந்தனையாக அவர்கள் அதனை நிபந்தனையாக போட்டிருக்கிறார்கள். அந்த நிபந்தனையின் பேரிலே அவர்கள் இதனை நிபந்தனையாக காட்டுகிறார்கள். புட் நோட், அதனை விளங்கப்படுத்த வேண்டும். இதுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு வாசிக்கின்ற போது பிழையான விளங்கம் வரும் என்பதை இவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நீங்கள் வாசிக்கின்ற விடயத்தில் உங்களுக்கு இல்லாத விளக்கம், நான் வாசிக்க போன்றது எனக்கு இல்லாத விளக்கம், இன்னும் ஒரு நபர் வாசிக்கின்ற போது அவருக்கு இல்லாத விளக்கம் எவ்வாறு பொதுவான ஒன்றாக விளக்கம் அளிக்கக்கூடிய ஃபுட் நோட்டாக வர முடியும்? ஒவ்வொரு மனிதனும் வாசிக்கின்ற போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய விளக்கங்கள் வித்தியாசமானது. உலமாக்களுக்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு ஹதீஸினை நீங்கள் 3 முறை கேட்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 3 விதமான விளக்கங்களை தருவான். உங்களுடைய ஆற்றலினை, அறிவினை வளர்ப்பான். அறிவு எல்லாருக்கும் இருக்கின்றது, ஆனால் ஞானம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். எனவே இந்த குர்ஆனினையும் மொழிபெயர்ப்பினை வாசிக்கின்ற போது ஒரு மனிதனுக்கு இது விளங்கவில்லை, அவருக்கு இதுக்காக வேண்டிய ஒரு ஃபுட் நோட் கொடுக்க வேண்டும் என்பதை இன்னொரு மனிதரை எப்படி விளங்கிக் கொள்வார்? அவருக்கு அது தெரியாது. எனவே நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த நிபந்தனை தேவையற்றது. தேவையற்ற நிபந்தனை என்பதுதான். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அவர்களால் வழங்கப்பட்ட கடிதம். அவர்கள் இந்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி மற்றும் ஒரு கடிதத்தை வெளியிடுகிறார்கள். ஷேக் அர்கம் நூர் அஹ்மத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனை தொடர்ந்து வெளியிலே இது இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை தடுத்து வைத்தல் விவகாரம் பூதாகரமாக பேசப்பட்டதற்கு பின்னால் இன்னும் ஒரு கடிதம். இந்த கடிதத்திலே அவர்கள் அப்படியான நிபந்தனைகளை கூறியிருக்கிறார்களா அல்லது எந்த அடிப்படையிலே விடுவிக்க சொல்லி இருக்கிறார்கள்? இதனுடைய தலையங்கம் அவர்கள் போட்டிருக்கிறார், தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த குர்ஆன் கன்சைன். இது இதைவிடவும் வடிவாக இருந்திருக்கும், பொருத்தமாக இருந்திருக்கும். ரிலீஸ் ஆஃப் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி கன்சைன்மெண்ட் இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும். இவர்கள் இது பிரச்சனை, தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த குர்ஆன் கன்சைன்மெண்ட் தான் இதில் ஆரம்பிக்கின்றார்கள். இவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள், இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். த கமிட்டிஸ் ரோல் த்ரூ அவுட் திஸ் ப்ரோசஸ் ஹஸ் பீன் லிமிட்டட் டு ப்ரொவைடிங் ரெக்கமெண்டேஷன். அவர்களுடைய சகல செயற்பாடுகளும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமோ பொறுப்போ இல்லை இறக்குமதி செய்வதற்கோ, தடுத்து நிறுத்துவதற்கோ, அதனை ரிலீஸ் செய்வதற்கோ, அல்லது ஸ்டோரேஜ் செய்வதற்கோ, அல்லது அதனை டிஸ்ட்ரிபியூட் செய்வதற்கோ, அல்லது முகாமைத்துவம் செய்வதற்கோ அவர்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையானால் எவ்வாறு இது தடுத்து நிறுத்தப்பட்டது? அதுதான் என்னுடைய கேள்வி. அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், நாம் ரிவ்யூ பண்ணியிருக்கின்றோம், எமக்கு வழங்கப்பட்ட கைட்லைன்ஸின் அடிப்படையிலே அவர்களுக்கான தெளிவுகளை கொடுத்திருக்கின்றோம், எமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று. ஒரு கட்டத்திலே ரிவ்யூ கமிட்டி அது எந்த விதமான அதிகாரமும் இல்லாத கமிட்டி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டத்திலே அவர்கள் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எது உண்மை என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்போது இதனை நாம் ஒரு நடுநிலையிலிருந்து சிந்திப்புமையானால் இதுதான் உண்மையான விடயம். உண்மையிலேயே இது பாதுகாப்பு அமைச்சினால் தான் கிளியரன்ஸ் வழங்கப்பட வேண்டும். எந்த இடத்திலும் கூறப்பட்டில்லை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினால் கிளியரன்ஸ் பெற வேண்டும் என்று. யாரு கொடுக்க வேண்டும் கிளியரன்ஸ்? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சு. பாதுகாப்பு அமைச்சு
இந்த கிளியரன்ஸ் கொடுப்பதற்காக வேண்டி கையாடுகின்ற ஊடகம் அல்லது கரண்டி அல்லது உறுப்பு அல்லது ஆயுதம் தான் இந்த ரிவ்யூ கமிட்டி. அந்த ரிவ்யூ கமிட்டியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த ரிவ்யூ கமிட்டி இதை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னால் கொடுத்துவிடும். அந்த ரிவ்யூ கமிட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு இது நீங்கள் கொடுக்க, அவர்களுக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்டத்தின்படி பாதுகாப்பு அமைச்சு கிளியரன்ஸ் தான் தேவையை கொண்டு வருது. அதற்கு சிபாரிசு செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நியமிக்கப்பட்டதே அதற்கு தான். அவர்கள் சிபாரிசு செய்திருக்கிறார்களே. அவர் சிபாரிசு செய்திருந்தால் பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் சிபாரிசு செய்ய வேண்டும், முஸ்லிம் கலாச்சாரத்தின் நிக்கலத்துக்கு அல்ல. அவர்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு, பாதுகாப்பு அமைச்சு கவுன்சிலுக்கு இவர்கள் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு கூற வேண்டும், இதில் எவ்விதமான குறைபாடுகளும் இல்லை, இது அல் குர்ஆனுடைய விடயம், இதை நீங்கள் உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கலாம் அல்லது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இதை நீங்கள் வழங்கலாம். ஏதாவது ஒரு முடிவுகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கியிருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட உங்களுக்கு அளித்த விடையில் அல்லது நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையில் கூட பாருங்கள், ஊடக பேச்சாளர் எதை கூறுகிறார்? நீங்கள் கூறுவது போல கமிட்டி கொடுத்த கடிதத்திலே இல்லையே என்கிறார். எனவே அதுதான் அங்குள்ள சிக்கலாக இருக்கின்றது. இதனை நீங்கள் விடுவியுங்கள், இதை நீங்கள் வழங்கலாம் அல்லது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீங்கள் விடுவியுங்கள், இவ்வாறு ஏதாவது ஒரு விடயத்தை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏதோ ஒன்று அங்கே மூடலாக இருக்கின்றது. நானும் நீங்களும் அறியாத ஏதோ ஒரு விடயம் அங்கு இருக்கின்றது. எனவே இதற்கு மிக இலகுவான வழி இருக்கின்றது. இதனால் கதைத்து கொண்டு போவதை விட மிக இலகுவான வழி ஒன்று. இதனை சிபாரிசு செய்ய வேண்டும் பாதுகாப்பு அமைச்சுக்கு இந்த ரிவ்யூ கமிட்டி. ரிவ்யூ கமிட்டி சிபாரிசு செய்தவுடன் இதனை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் சிபாரிசு செய்தால் பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவிக்கலாம். பாதுகாப்பு அமைச்சு உடனடியாக இறக்குமதியாளருக்கு அறிவிக்கும். சிபாரிசு கமிட்டி இதை சிபாரிசு செய்திருக்கின்றது, கமிட்டி ரிவ்யூ கமிட்டி, நீங்கள் இதனை விடுவிக்கலாம் சுங்க திணைக்களத்துக்கு. அந்த கடிதத்துடன் சுங்க திணைக்களத்துக்கு வந்தால் நீங்கள் இப்போது வந்தால் அடுத்த நிமிடமே அதை கொடுக்கலாம். துரதிருஷ்டவசமாக அதற்குரிய தாமத கட்டணம் மிக பெரிய அளவில் இருக்கின்றது. அது கட்ட வேண்டிய நிலை வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முயற்சி செய்வோம் அதனை குறைத்து ஒரு சலுகை அடிப்படையிலே அல்லது ஒரு யாராவது ஒரு மனிதன் மூடாக அதை கொடுப்பது. நான் கேள்விப்பட்டேன் நாளைய தினம் அல்லது இந்த வாரத்திலே மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெறவிருப்பதாக. அதிலே இன்ஷா அல்லாஹ் இந்த முக்கியமான தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை விடுவிப்பது தொடர்பிலே பேசப்படவிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் சுங்க திணைக்களத்திலே தற்போதைய சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர், அது பற்றி ஏதும் தகவல்களை நீங்கள் அறிவீர்களா? நிச்சயமாக இப்போது எங்களது சுங்க பணிப்பாளர் நாயகம் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது விடயம் தொடர்பாக என்னிடம் விடயங்கள் கேட்கப்பட்டன. எனவே இந்த விடயங்களினுடைய உண்மைத்தன்மையை நான் அவருக்கு அறிவிக்கிறது கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அதன் கீழுள்ள அதிகாரிக்கு, இரண்டாவது நிலையில் உள்ள அதிகாரிக்கு எல்லா விடயங்களையும் அறிவித்து விட்டேன். சுங்க பணிப்பாளர் என்னிடம் விசாரிப்பாரையானால் நிச்சயமாக இந்த விடயங்களை நான் அவருக்கு எடுத்து கூறுவேன். நாளையோ நாளை மாதத்தினோ நடக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலிலே இது அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நானும் சென்று கூறுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அவ்வாறு கூறினை விடுவிக்க முடியும். இதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களாகிய நாம் இப்போது இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் விநாசமாக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன, பேச்சுக்கள் இருக்கின்றன, அதே போன்று வீடியோக்கள் இருக்க முடியும், அதே போன்று புத்தகங்கள் இருக்க முடியும், அல் குர்ஆன் போன்று வடிவமைக்கப்பட்ட வேறு போலி புத்தகங்களும் இருக்க முடியும். எனவே இவை இலங்கைக்குள் வருவதற்கு யாதாவது ஒரு வடிவமைப்பு அல்லது ஏதாவது ஒரு விடயம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த கமிட்டி என்பது இதய சுத்தியுடன் தான் சார்ந்த கொள்கைக்குள்ளவர்களாக இல்லாமல் உண்மையிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் நன்மை பயக்கும் விடத்தில் சிந்தனையுள்ள ஒரு கமிட்டியாக இருந்து இலங்கை முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை மட்டும் உள்நாட்டுக்கு வருவதற்கு அனுமதித்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முடிவாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இந்த சுங்க திணைக்களத்திலே, இது யாருடைய தவறினால் இப்படியான ஒரு விடயம் நடைபெற்று 2 வருடங்களாக இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன? முக்கியமாக விடயம் என்னன்னா, இலங்கையிலே இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பிலே இறக்குமதி ஏற்பத்தில் சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். கெசட் பப்ளிகேஷன் இருக்க வேண்டும். அதை அமுல் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஒருவர் கூறுவதுதான் சட்டமாக இருந்த காரணத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் இது. இந்த கமிட்டியினுடைய நியமனம் கூட யாருக்கும் தெரியாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சர்வதேச வர்த்தகம், ஆனால் இதில் எந்த சுங்க அதிகாரியும் இல்லை. இந்த கமிட்டியிலே எந்த சர்வதேச வர்த்தகத்துடன் தொடர்புடைய நபரும் அதில் இல்லை. இவ்வாறான நிலையில் இறக்குமதி சம்பந்தமாக அவர்கள் எவ்வாறு கருத்துக்களை தெரிவிக்க முடியும்? அவர்களுக்கு இறக்குமதி ஏற்றுமதி பற்றி என்ன விவரம் தெரிய முடியும்? என்னிடத்தில் ஆதாரம் இருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்ற உலமாக்கள் தாங்கள் சவுதியிலே தங்கத்தை கொள்வனவு செய்து
அஜிக்கு சென்ற ஒரு பெண்மணிக்கும் வழங்கி இதை கொண்டு வந்து தாருங்கள் என்று கூறி அவரும் சிலவற்றை கொண்டு வந்து விமான நிலையத்திலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஹஜ்ஜிலிருந்து நேரடியாக வந்த அந்த ஹஜ்ஜினுடைய ஹாஜியானி நேரடியாக நீர்கொழும்பில் உள்ள பிரிசனுக்கு அழைத்து செல்லப்பட்டு 12 நாட்கள் அந்த பிரிசனில் இருந்தார். என்னிடத்தில் விசாரணைக்கு வந்த போது அவரை விசாரணை செய்து அவரை நான் விடுவிக்கின்ற போது கண்ணீர் மல்க ஆழ்கினார். அவருக்கு அந்த நகையை கொடுத்தது அவருடன் அழைத்து சென்ற அந்த ஒரு உலமா, அந்த ஹஜ் குரூப்பில் உள்ள ஒருவர். 12 நாட்கள் நேரடியாக ஹஜ்ஜிலிருந்து புனித ஹஜ் கடமை நிறைவேற்றி நேரடியாக சிறைக்கு ஒரு முஸ்லிம் பெண்மணி சென்றிருக்கிறார். யாருடைய செயற்பாடு? ஒரு உலமாவினுடைய செயற்பாடு. இது மட்டுமல்ல, விமான நிலையத்திலே புனித ரமலான் மாதத்திலே தங்கம் கடத்தி செல்லக்கூடிய 28 நபர்களை நம்ம பரிசோதனைக்கு எடுத்தோம். அதில் ஒரு மனிதரும் ஒரு மனைவி முகமெல்லாம் மூடிய ஃபர்தா அணிந்த ஒரு பெண்மணி. இவர் ஜுப்பா அணிந்திருக்கிறார், தொப்பி அணிந்திருக்கிறார். எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த பெண்மணிடத்திலும் தங்கம் இருக்கின்றது, இந்த மனிதரிடத்திலும் இருக்கின்றது. நான் சட்டத்தின்படி செய்தது தவறாக இருந்தாலும் இந்த பர்தாவுக்காக வேண்டி, இந்த அபாயாவுக்காக வேண்டி, புனித ரமலான் மாதத்திற்கு மரியாதை இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண்மணியை நான் அனுப்பிவிட்டேன். நான் எடுக்கவில்லை. அந்த மனிதரை எடுத்தேன். அந்த மனிதனுடைய பெயர்களை 3 நபிமார்களுடைய பெயர் இருக்கின்றது. 3 நபிமார்களுடைய பெயர். எவ்வளவு கவலையான விடயம். இந்த அனைத்து நபர்களையும் நாங்கள் நோன்பு திறக்க செய்துவிட்டு அவர்களை அவ்வாறு பரிசோதனைக்காக வேண்டி விமான நிலையத்திலே தடுத்து நிறுத்தினோம். சிறிது நேரத்தில் பயணிகள் எங்களுக்கு புகார் இருக்கிறார்கள், சார் இந்த இவரை வந்து நீங்கள் எடுங்கள் சார், எங்களுக்கு இருக்க முடியாது, மழை வாடை அடிக்கின்றது, எங்களுக்கு இவருடன் இருக்க முடியாது என்று நாங்கள் அவரை போய் சென்றுப்பார்கள். அவர் தன்னுடைய குதம் மார்க்கத்திலே 3 நபிமார்களுடைய பெயர், ஜுப்பா அணிந்திருக்கின்றார், தொப்பி தாடியுடன் குதம் மார்க்கத்திலே தங்கத்தை கொண்டு வந்து அதனை வெளியில் எடுக்கும்போது உடம்பெல்லாம் மலம், அவருடைய ஜுப்பாவிலே மலமாக புனித ரமலான் மாதம். இது ஏன் இந்த நிலைமை? இதனால் தான் முஸ்லிம்களை பற்றிய அரச வட்டாரங்களிலும் இலங்கையிலும் ஒரு பெரிய விடயங்கள் இருக்கின்றது. ஒரு காலகட்டம் இருந்தது, மீடியாவிலே யாராவது பிடிப்பட்டு விட்டால் முஸ்லிம் ஜாத்திகே என்று தான் எழுதுவார். அதிர்ஷ்டவசமாக இன்று அது இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு நல்ல விடயம். அது இல்லாவற்றால் அப்படித்தான் அவர்கள் போடுவார். இது போன்ற விடயங்கள் நிறைய கதைக்க முடியும் எங்களால். புனித குர்ஆனுக்குள் ஒழித்து கொண்டு வந்தது, குர்ஆனுடைய சேப்பிலே கொண்டு வந்த பிரேமுக்குள்ளே போதைப் பொருளை கடத்தி வந்தது, புனித ரமலான் மாதத்திலே கொண்டு வந்தது, போதைப் பொருள் பொதியிலே அல்லாஹ் என்று கூறக்கூடிய அந்த சீல் அடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் நாங்கள் கைப்பற்றியிருக்கணும். ஒரு எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கின்றன. எனவே எங்கள் மீதும், பயணிகள் மீதும், மக்கள் மீதும், சர்வதேச வர்த்தகத்தில் உள்ளவர்கள் மீதும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. சுமூகமான வழியிலே முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் விடயமும் அதே விடயம் தான். அல் குர்ஆன் விடயத்திலே உண்மையிலேயே கவலைப்பட்டவர்கள் எங்களை விடவும் அந்த சிங்கள மக்கள். மிகவும் குறைந்த தொகையினர் தான் முஸ்லீம்கள் இருக்கணும். அவர்கள் தான் கூறினார்கள், அந்த குறிப்பிட்ட அந்த கிளியரிங் ஏஜென்ட் அழைத்து உம்பலாகே மே அல் குர்ஆனே மே வகை தத்தியத்தினம் குஹ்மாரி முனாரிக்கர்ல மே கொஹரி அரம்பலையாண்டு அவர்கள் கூறுகிறார். இவ்வளவு முக்கியமான. 1998ஆம் ஆண்டு நான் சுங்கத்தளத்தில் சேவை செய்து 1 வருடம் தான் ஆகின்றது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி ஒன்று செல்கின்றது. ஒருவர் ஏற்றுமதி செய்கிறார் அல்லாஹ் என்ற சிலையை. அதை பார்த்தவுடன் சிங்கள அதிகாரிகள், என்னுடைய சிங்கள அதிகாரிகள், முக்கத்தமே அல்லாஹ் கீழே ஸ்டேச்சு கொய்தவங்க அல்லாட்ட ஸ்டேச்சு ஊத்தியன்னு மை பலாங்கினே பழைய கீழே கேட்பாங்க அப்படின்னு சிங்கள அதிகாரிகள் என்னை ஊக்குவித்தார்கள். நான் வந்த புதிது. நான் நேரடியாக போயிட்டு அதிகாரிக்கு மேலதிக பணிப்பாளருக்குடன் அல்லாண்டு ஒரு ஸ்டேச்சு இல்லை, இதை ஏன் கொடுக்கிறீர்கள் என்று அவர் அதை வைத்துக்கொண்டு நிறுத்தி வைத்துக்கொண்டு தான் அனுப்பவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் டிக்ஷனரி எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த சுங்க பிரகடனத்தில் இருந்தது ALLA அல்லாஹ். ஆனால் டிக்ஷனரியில் உள்ள அல்லாஹ் என்பது ALLAH அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ் இல்லை, இந்த அல்லாஹ். எனவே இந்த அல்லாவை அனுப்ப முடியும் என்று அனுப்பிவிட்டு இவ்வாறான நிறைய நிலைப்பாடுகள் இருக்கின்றன. எனவே சுங்க திணைக்களத்தில் உள்ள மக்களை பொறுத்தவரையிலே, அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்கள். பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள். எனவே அவர்கள் நல்லெண்ணத்தில் கொண்டவர்கள். அதனால் தான் இந்த அல் குர்ஆனை கூட பாதுகாக்கும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினரால் அல்லது அவர்களுடைய செயற்பாட்டில் உள்ள அறிவியல் தன்மை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால், யதார்த்தம் சரியாக தெரியாத காரணத்தினால் இவ்வாறு தேக்க நிலையில் இருக்கின்றது. இது மிக இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய விடயம். அவர்கள் பாதுகாப்பு அமைச்சிற்கு இந்த அல் குர்ஆனை விடுவியுங்கள் அல்லது நிபந்தனைக்குட்பட்டு விடுவியுங்கள் என்று கூறினால் அடுத்த நிமிடமே இதை சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிக்க முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் முடக்கப்பட்ட விவகாரத்திலே இன்றைய நாளிலே இலங்கை சுங்கத்தின் சிரேஷ்ட பிரதிப்பணிப்பாளர் அல்ஹாஜ் அஷ்ரஃப் சம்சுதீன் அவர்களை சந்தித்தோம். பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்திலே ஏதோ ஒன்று இடிக்கிறது போன்று தெரிகிறது, எங்கோ ஒரு பிரச்சனை மூடலாக இருப்பது போன்று தெரிகிறது. அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் போது எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி,
நாளைய தினம் அல்லது வரக்கூடிய வாரத்திலே பாதுகாப்பு தரப்பினருடைய கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. அதில் இந்த விவகாரம் பேசப்பட போவதாக நாங்கள் அறிகின்றோம். அல்லாஹ் எப்படியாவது அவர்களுக்கு நல்லெண்ணத்தை வழங்கி இந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் வெளியிலே வர வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் எம்மால் செய்ய முடியும். அதற்கான பிரார்த்தனைகளை நீங்களும் செய்து கொள்ளுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலே எம்மை வரச் சொல்லி தனக்கு தெரிந்த எல்லா விடயங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொண்ட இலங்கை சுங்கத்தின் தற்போதைய பிரதிப்பணிப்பாளர் அல்ஹாஜ் அஷ்ரஃப் சம்சுதீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி சார். அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான விடயம், இப்போது இலங்கையில் எல்லோரும் இந்த குர்ஆனினை விடுவிக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஈவன் ரிவ்யூ கமிட்டி கூட விடுவிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். எனவே அந்த உங்களுடைய நியத்து, உங்களுடைய அனைத்து மக்களுடைய முயற்சிகளும் நன்றாக நடைபெற வேண்டும். கூடிய விரைவில் இந்த அல் குர்ஆன் பிரதிகள், அதன் மொழிபெயர்ப்புகள் அனைத்தும் நம் நாட்டு மக்களுக்கு பிரயோசனம் பெறக்கூடிய வகையிலே கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.